அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு சிறிய கதை. ஒரு ஊரில் 2 நண்பர்கள் வாழ்ந்து வந்தாங்க. அதாவது 2 பள்ளி மாணவர்கள் 2 பேர் மிகவும் நெருங்கிய நண்பர்களாக இருந்தார்கள். எங்கே போனாலும் ஒன்றா போவாங்க, எங்கே போனாலும் ஒன்றா வருவாங்க, ஸ்கூலுக்கு ஒன்றா போவாங்க, ஒன்றா சாப்பிடுவாங்க. அதுபோல் ரொம்ப நெருங்கிய நண்பர்களாக இருந்தாங்க. ஒரு நாள் 2 பேர் என்ன பண்ணாங்க, காட்டுக்கு போனாங்க. காட்டுக்கு போயிட்டு ஜாலியாக சுற்றிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. போயிட்டு வர வழியில் என்ன ஆகிடுச்சுன்னா, திடீர்னு ஒரு கரடி வந்ததுங்க. கரடி வந்த உடனே 2 பேருமே தப்பிக்கணும், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. 2 பேரும் முழிக்கிறாங்க. அதில் ஒருத்தனுக்கு மரம் ஏற தெரியும். உடனே என்ன பண்ணிட்டான், கரடியை பார்த்த உடனே வேகமாக மரத்து மேலே ஏறி போய் ஒளிஞ்சிக்கிட்டான். 2ஆவதாக இருக்கிறவன் அந்த பையன் பயப்படுறான். கரடி கிட்ட நெருங்கி வருது. சரி, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உயிரை காப்பாற்றிக்கணும். சரி, உடனே என்ன பண்ணான், மரத்து கீழே அமைதியாக படுத்துட்டு மூச்சை கூட விடாமல் இழுத்து பிடிச்சிக்கிட்டான். கரடி கிட்ட வந்து அவனை சுற்றி பார்த்துட்டு மூச்சு இருக்கா இல்லையா அப்படின்னு மூந்து பார்த்துக்கிட்டு 2 நிமிஷம் அப்படியே உட்காந்துக்கிட்டு அந்த மூச்சு சுவாசம் இருக்கான்னு பார்த்துட்டே இருந்தது. தன்னுடைய மூக்கை அந்த பையனோட மூக்கு கிட்ட போயிட்டு சுவாசம் இருக்கா அப்படின்னு பார்த்தது. கடைசியாக சுவாசம் இல்லை. உடனே கரடி என்ன பண்ணிடுச்சு, ஒரு 5 நிமிஷம் கழிச்சு அந்த இடத்த விட்டு போயிடுச்சு. இந்த மேலே கீழவும் பார்த்துட்டே இருக்கான், கீழே கரடி என்ன பண்ணுதுன்ட்டு. அதை சுற்றி வந்ததையும், அவன் மூக்காண்ட போயிட்டு மூந்து பார்த்ததையும், காதாண்ட போய் அந்த மூக்கை வச்சு பார்த்தது எல்லாத்தையும் பார்த்துட்டான். சரி, உடனே என்ன பண்ணால், கரடி போன உடனே வேகமாக கீழே இறங்கி வந்தான். என்ன பண்ணா, அந்த பையனை எழுப்புனான். டே கரடி போயிடுச்சு, நம்ம போகலாம் அப்படின்னு எழுப்புனான். உடனே அவனுக்கு ஒரு டவுட் வந்துச்சு, கரடி ஓரளவுக்கு இவனுக்கு ஏதாவது ரகசியம் சூட்டி இருக்குமோ அப்படின்ட்டு என்ன பண்ணால், அந்த பையன்கிட்ட கேட்டான். டே கரடி உன் காதாண்டு ஏதோ சொல்லிச்சுடா, அது என்ன சொல்லிச்சு, எனக்கு கொஞ்சம் சொல்கிறா ரகசியத்தை அப்படின்னு கேட்டான். அப்போ அந்த பையன் என்ன சொன்னான் தெரியுமா, ஆமாம், கரடி என்கிட்ட ஒரு சூப்பரான ஒரு விஷயத்த சொல்லிச்சு. என்ன அப்படின்னா, ஆபத்தில் உதவாத நண்பனை நம்பாதே அப்படின்னு சொல்லிடுச்சுன்னா. அப்படி சொல்லிட்டு அவன் திரும்பி பார்க்காம நடந்து போயிட்டான். இதுலேருந்து உங்களுக்கு, இந்த கதையிலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது, நீங்களே முடிவு பண்ணுங்க. நன்றி. வாழ்க்கையில் மிகவும் ஜாக்கிரதையாக இருங்க. உங்கள் நண்பர்களை தேர்ந்தெடுக்கும்போது மிகவும் உஷாராக தேர்ந்தெடுங்க மாணவ செல்வங்களே. அப்போது தான் உங்கள் வாழ்க்கை செழுமையாக இருக்கும்.